ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிறது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிற சம்பவம். ஆபிரகாமின் நாட்களுக்கு பின்பாக தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. தேசத்துல இருக்கிற குடிகள் எல்லாரும் வேற இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. அப்ப ஈசாக்கு ஒரு காரியம் செய்யறாரு. என்னன்னா, தன்னுடைய உடன்படிக்கையின் தேவன், தன் தகப்பனின் தேவன் கிட்ட வேண்டுதல் செய்கிறார், அதாவது உரையாடுகிறார். நம்ம வாழ்க்கையில முக்கியமான காரியமே இதுதான். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம தேவன் கிட்ட கேட்கணும். தேவனுக்கு தான் நம்மளுடைய எதிர்காலம் தெரியும். அப்ப நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத தேவன் நமக்கு அறிவுரையா வழங்குவார். இங்கே ஈசாக்கு அந்த மாதிரி தான் செஞ்சிருப்பாரு. அப்படி செய்கிற நேரத்துல தேவன் சொல்லுகிறார், மற்ற ஜனங்கள் போனா போகட்டும், நீ இதே பஞ்ச தேசத்துல விதைய வித, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி தேசத்திற்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு வாக்குரைக்கிறார். தேவன் சொன்னதை கேட்டு ஈசாக்கும் அதே தேசத்துல விதை விதைக்க ஆரம்பிக்கிறார். தேசத்தின் குடிகள் எல்லாம் இடம்பெயர்றாங்க. அவங்க போகிற அந்த நேரத்துல அதே தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்துக்கிட்டு இருக்காரு. அந்த உலக ஜனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு பைத்தியக்காரன், இந்த இடத்துல இனிமே விளைச்சலே இருக்காது, அறுவடை பண்ணவே முடியாது, ஆனா இவன் இந்த இடத்துல விதைச்சுக்கிட்டு இருக்காருன்னு இப்படின்னு ஏளனமா தான் பேசியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு தெரியாது ஈசாக்கு கூட தேவன் இருக்கிறார் அப்படின்னு. தேவன் உரைத்ததுபடியே அந்த வருடத்துல ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெற்றார் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதுல தேவன் மேல விசுவாசம் வைங்க. எந்த காரியமா இருந்தாலும் தேவன் கிட்ட ஆலோசனை கேளுங்க. நீங்க இப்ப வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள் சொந்தங்கள் மத்தியினாலும் சரி, நீங்க இருக்கிற இந்த ஒரு பொசிஷன் அவங்களுடைய பார்வையில அற்பமா தான் இருக்கும். உங்களை பார்த்து ஏளனமா நினைக்கலாம், இவன் என்ன அறிவே இல்லாம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அப்படியே பேசிக்கலாம். அதை கண்டு நீங்க மனம் அடைந்துடாதீங்க. தேவன் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். எந்த வாயெல்லாம் உங்களை குறை சொல்லிச்சோ, அற்பமா பார்த்தாங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர செய்ய நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.